டீ எடுத்துக்கிறது நல்லதா கெட்டதா? பிளாக் டீ வந்து வித்தவுட் சுகர் வித்தவுட் மில்க்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க கஷாய பேஸ்ல தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க பிளாக் டீயே எடுத்துக்கும் போது அதோட கேலோரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 கேலோரி தான் கிடைக்குது. மில்க் ஆட் பண்ணி அதே மாதிரி அதுல வந்து சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 200 to 400 கேலோரிஸ் கிடைக்குது. இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கிறவங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனால நீங்க ரெகுலரா டீ எடுத்துக்கும் போது கண்டிப்பா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நீங்க பால் டீ நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்டைஜஷன் வரும், தென் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் டீ குடிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எனக்கு அடிக்கடி நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பிளாக் டீயாகவே எடுத்துக்கோங்க. எனக்கு பிளாக் டீ வந்து வித்தவுட் சுகர்லேயே வித்தவுட் மில்க்லேயே எப்படி எடுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவரில் எடுத்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு பிளாக் டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம மில்க்கு கூட நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால மேக்ஸிமம் நீங்கள் டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிளாக் டீயை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க.